தூத்துக்குடிக்கு ஸ்டாலின் வருகை தந்துள்ள நிலையில் கோ பேக் ஸ்டாலின் என அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கும் ஸ்டாலினை கண்டித்து கோ பேக் ஸ்டாலின் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை துரியலூரில் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டமானது நடைபெற முடிவு செய்யப்பட்டு அதிமுகவினர் துரியலூர் பேருந்து நிலையம் முன்பு 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடினர். கோவை வடக்கு புறநகர் மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்வானது ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த நிலையில் இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். ஆளும் திமுகவை கண்டித்து தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதை கண்டித்தும் அதிமுக சார்பில் இந்த நிகழ்வுகளை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்பொழுது போராட்டத்தில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் AK செல்வராஜ் மற்றும் PRG அருண்குமார் உள்ளிட்டோரை கோவை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்பொழுது அந்த உடனிருந்த 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் திடீரென ஆவேசம் அறிந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற அந்த போலீசாரின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ரகளை செய்தனர். மேலும் அந்த வாகனத்தை மேல் ஏறியும் சட்டமன்ற உறுப்பினர்களை விடுவித்து செல்ல வேண்டும், கைது செய்யக்கூடாது என கோஷங்களை எழுப்பியவாறு வாகனத்தின் மேலே, அதாவது வாகனத்தின் டாப் பகுதியில் மேலே ஏறி நின்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது.